ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஜோதி துணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இது பெரிய ஷாப்புங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம வலசரவாக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இந்த ஷாப்பில் தான் எடுப்போம், பர்ச்சேசிங் பண்ணுவோம். நல்லா இருக்கும். குழந்தைங்க ட்ரெஸ்ஸுலேருந்து பெரியவங்க ட்ரெஸ் வரைக்கும் நல்லா சூப்பராக கலெக்ஷன் நல்லாயிருக்கும். கிளாத்துங்களும் எல்லாம் சாஃப்டான கிளாத்துங்க. எல்லாமே ட்ரெஸ்ஸுங்க நல்லா இருக்குங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னாக்கா, எங்கள் பேத்திக்கு நாங்கள் 6 மாதம் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் அதை குருவாயூரப்பன் கோவிலில் தான் கொடுக்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தான் சரி குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு. ஆல்ரெடி நாங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீட்லேயே கொஞ்சம் நாங்கள் கொடுத்துட்டோம், எங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு. அதனால் இப்போ குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் கிளம்பலான்னு பாப்பாவுக்கு பட்டு சட்டை போட்டு தான் அந்த சாப்பாடை கொடுக்கணுன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசைங்க. பேத்திக்கு குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போனோன்னு. அதனால் பாப்பாவுக்கு பட்டு சட்டை எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷனு. நல்லா சாண்டல் கலரில் நல்லா கேரளா பாப்பா மாதிரியே இருந்தது எங்கள் பேத்திக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடுறப்போ. அதனால் அதுலேயும் ஒரு செட்டு எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோங்க. ஆல்ரெடி நாங்கள் எந்த ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணாலும் இங்கே தாங்க பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எங்கள் பேத்தி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. குருவாயூரப்பன் கோவிலுன்னா நாங்கள் குருவாயூருக்கு போகலைங்க, நாங்கள் சென்னையில் இருக்கிற குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது எங்கன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடியோ போடுறோம். பாருங்கள் எங்கள் பேத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. அதை பாய் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடியோ போடுறோங்க. இந்த குருவாயூரப்பன் சென்னையில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.